ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிகை பாடல்கள்ல காப்புச்செய்யுள்ள 14வது பாட்டு பார்க்க போறோம். இதுதான் காப்புச்செய்யுள்ள கடைசி பாட்டு. எக்கணக்கும் இறந்த பெருமையன் பொக்கணத்தன் புலி அதழ் ஆடையன் முக்கண்ணத்தன் வரம் பெற்ற மூப்பனை அக்கணத்தின் அவனடி தாழ்ந்தனம். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். எக்கணக்கும் எந்த கணக்கையும் இறந்த பெருமையன் கடந்த பெருமையன், அதாவது இறத்தல் அப்படின்னா கடத்தல், கழிதல், இறந்து சாதல், மிகுதல், நீங்குதல், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அதெல்லாம் கடந்த அப்படின்ற பொருள்ல வருது. எக்கணக்கும் இறந்த பெருமையன் அப்படின்னா எந்த கணக்கையும் கடந்த பெருமை உடையவன். பொக்கணத்தன், பொக்கணம் அப்படின்னா ஒரு வகையான பை, அதாவது நம்ம இறப்பவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பை. நம்ம திருவோடுன்னு சொல்றோம்ல, அந்த திருவோடு தான், திருவோடு இல்லாட்டி பை, பொதுவா பைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல திருவோடு, பொக்கணம்னா திருவோடு, திருவோடை ஏந்தியவன் சிவபெருமான வர்ணிக்கிற ஒரு பாட்டு தான் இது. பொக்கணத்தன் அப்படின்னா பொக்கணத்தை ஏந்தியவன் அப்படின்னு அர்த்தம். புலி அதழ் ஆடையன், அதழ் அப்படின்னா தோல்னு அர்த்தம். புலித்தோலை ஆடையாக கொண்டவன். முக்கண் அத்தன், 3 கண்கள் உடைய மூர்த்தி. அத்தன் அப்படின்னா அதாவது தகப்பன், குரு, மூத்தோன் அல்லது சிவன், விஷ்ணு, அப்புறம் இது சமணர்கள் கும்பிடுற அருகன், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல அத்தன் அப்படின்னா தலைவன், சிவபெருமான குறிக்குது. முக்கண் மூர்த்தி, அதுதான் முக்கண் அத்தன் அப்படின்னு சொல்றாரு. வரம் பெற்ற மூப்பனை, இப்ப இவ்வளவு நேரம் முக்கண் அத்தன் வரைக்கும் சிவபெருமானுடைய வர்ணனை தான். அப்பேற்பட்ட சிவபெருமானிடம் வரம் பெற்ற மூப்பனை, மூப்பன்னா மூத்தவன் அப்படின்னு அர்த்தம். மூத்த பிள்ளையான விநாயகன். அக்கணத்தின் அவன் அடி தாழ்ந்தனம், அந்த கணத்திலேயே அவன் அடியை நாம் தொழுவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். எக்கணக்கும் இறந்த பெருமையன் அப்படின்னா கணக்கு, எந்த கணக்கை கடந்தவன் அப்படின்னா காலத்தை வென்றவன். பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது, முழுமுதற் கடவுள் சிவபெருமான். அதனால அந்த மாதிரியான காலக்கணக்கை கடந்தவன் அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு. பொக்கணத்தன், இப்போ இங்க ஏன் சிவபெருமான திருவோடை ஏந்தியவன், புலி அதழ் ஆடையன் அப்படின்னு, புலி தோல் பொருத்தியவன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, சிவபுராணத்துல அதற்கான ஒரு குறியீடுக்கான ஒரு கதை இருக்கு. அதுல ஒரு இது என்ன வரும்னா, ரிஷிகளுக்கு சிவபெருமான் மேல கோபம் வரும். யார் இது, சும்மா ரிஷி பத்னிகள் எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடிய விதத்துல அங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கவனத்தை திருப்புறதுக்காக இப்படி எல்லாம் பண்றாரு, அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழி தோண்டி, சிவபெருமான் நடந்து வரக்கூடிய வழியில குழி தோண்டி, அந்த குழியிலிருந்து இவர்களுடைய தவ வலிமையினால ஒரு பெரிய புலி கிளம்பக்கூடிய மாதிரி இவங்க பண்ணிருப்பாங்க. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த புலிய கொன்னுட்டு அந்த புலி தோலை இவர் எடுத்து போத்தின்றுவாரு. அப்பதான் இவங்களுக்கு தெரியும் இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், ஆல் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிசம் அதுக்குள்ள இருக்கு. இன்னொன்னு, இந்த தோல், அதாவது ஒரு மிருக குணத்திலிருந்து, மிருக குணங்கள்ல இருந்து மீண்டு ஒரு ஆன்மா ஒரு ஒரு ஆன்ம பாதையில மேலோங்கிய ஒரு நிலை, அதுக்கு அடையணும் அப்படிங்கறதையும் குறிக்கக்கூடியதா புலித்தோல் சொல்லுவாங்க. அதனால அந்த வர்ணனை எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு முக்கண் அத்தன், முக்கண் மூர்த்தியான வரம் பெற்ற மூப்பன். அது என்ன வரம், அதாவது பார்வதிக்கும் பிள்ளையாருக்கும் சிவன் வரம் கொடுத்திருப்பாரு. அதுல பிள்ளையாருக்கு எப்படி கஜமுகாசுரனை கொன்னு அந்த யானை தலைய
பிள்ளையாருக்கு எடுத்து பொருத்தி வச்சிருப்பாங்களோ அப்போ வந்து இவருக்கு சொல்லுவாரு, கணங்களின் தலைவனாக நான், சிவகணங்களின் தலைவனாக தான் நான் இருக்கணும். அதனாலதான் கணங்களின் தலைவன், கணத்தின் ஈசன் கணேசன், அதனாலதான் கணேசன் அவருக்கு பேரு. நான் எல்லாரும் என்னைய தான் முதல்ல வணங்கணும், என்னைய வணங்கிட்டு தான் அடுத்த பிற கடவுள்களுக்கெல்லாம் செல்லணும் அப்படிங்கறத அப்பதான் பெறுவாரு. அதனாலதான் நம்ம என்ன விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் முதல்ல பிள்ளையார வணங்கிட்டு தான் மற்ற விஷயங்களே பண்ணுவோம். கோவில்லையும் அப்படித்தான், முதல்ல பிள்ளையார் சிலை தான் இருக்கும், அதுக்கப்புறமா தான் மற்ற விக்கிரகங்கள்லாம். அந்த வரத்தை அப்பதான் அவர் வாங்குவாரு சிவபெருமானிடம். அந்த வரத்தை தான் இங்க சொல்றாரு. வரம் பெற்ற மூப்பன்னா இந்த மாதிரி என்னையதான் முதல்ல வணங்கணும், அப்புறம் தான் எனக்கு அப்புறம் தான் மற்றவங்க எல்லாம் அப்படிங்கிற வரத்தை அவர் பெற்றிருப்பார். அந்த கணத்திலேயே இங்க அக்கணத்தின் அப்படின்னா எந்த கணம் அப்படின்னா, அவர் எப்ப வரம் பெற்றாரோ அந்த வரம் பெற்ற தருணத்திலிருந்தே அவன் அடி தாழ்ந்தனம், அவனை நாம் வணங்குவோம் அப்படின்னு சொல்ற. இப்ப நம்ம இதுவரைக்கும் காப்பு செய்யுள் பாடல்கள் தான் பார்த்துக்கிட்டு வந்தோம். இதை தொடர்ந்து தனியன்கள் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதாவது தனியன் அப்படின்னா ஒரு நூலையோ அல்லது அந்த நூலை செய்த ஆசிரியரை பற்றியோ புகழ்ந்து கூறக்கூடிய தனிச்செய்யுள்களுக்கு பேர் தான் தனியன்கள். அதுதான் இனி வரும் பாடல்கள்ல பார்க்க போறோம். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. எக்கணக்கும் இறந்த பெருமையன் பொக்கணத்தன் பூலி அதழ் ஆடையன் முக்கணத்தன் வரம் பெற்ற மூப்பனை அக்கணத்தின் அவன் அடி தாழ்ந்தனம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.